என்னாச்சு ரஞ்சனி? வேலுவோட அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு சார். இன்னும் அவங்க கண்ணு முழிக்கல. டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா? உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க சார். அவங்க கண்ணு முழிச்சா நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன பண்ணணும்? வேலுவை வெளியே கொண்டு வரது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ற ஆறுதலா இருக்கும். ஆனா அதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் டைம் வேணும். இன்னைக்கு அவனை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க ரஞ்சனி. அந்த ரூபவதி எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி முடிச்சு வச்சுட்டா. இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது. முடியும் சார். இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வேலுவை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகாம இருந்தா போதும். அவன் இந்த கொலையை பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி நான் வெளியே கொண்டு வந்துடுவேன். அது எப்படி அவனை கோர்ட்டுக்கு போகாம பண்ண முடியும்? நீங்க நினைச்சா பண்ண முடியும் சார். கோர்ட்டுக்கு போற வழியில வேலுவை எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் சார். அதுக்கு நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு அந்த வைரவேலுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறது கோர்ட் இல்ல, நாம தான். என்ன மேடம் சொல்றீங்க? அவன் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன சார் யோசிக்கிறீங்க? வேலுவை காப்பாத்த எங்களுக்கு இதை விட்ட வேற வழி இல்ல சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அதுக்காக நான் யோசிக்கல. ரூபவதியை மீறி வைரவேலுவை தப்பிக்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுலலாம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நான் சொல்றது நடந்தா உன் வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கும். இல்ல மேடம், எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா அவனை எப்படி தப்பிக்க வைக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. மாட்டேன்னு அவன் சொல்லிட்டானா என்ன பண்றது மேடம்? என்ன ரூபவதி, ஏதோ நீ டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா வந்த போலீஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? ஓகே மேடம், வைரவேல நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன்.